எல்லோருக்கும் வணக்கம். இது பாண்டியன் பரிசோட பகுதி 3. இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கதரை நாட்டை நோக்கி வேலநாடு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த படைக்கு தளபதியா இருக்கவர் நரிக்கண்ணன். இத கதிர் நாட்டு கோட்டை மதில் மேல இருக்கிற உளவாளிகள் எல்லாம் பார்த்துட்டு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே பறையசைச்சு சொல்றாங்க. அதனால ஊர்ல பதட்டம் நிலவுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த சமயத்துல அரண்மனைக்குள்ள சதிராடும் கூடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதாவது ஒரு சின்ன ஒரு கூடம் மாதிரி இருக்கிற இடத்துல அரசன் கதிர்வேலனும் அரசி கண்ணுக்கினியாலும் தமிழ் பாட்டுகளை பாடி சந்தோஷமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தளபதி உள்ள போய் சொல்றாரு, இந்த மாதிரி வேலநாடு ரொம்ப பெரிய படையை திரட்டிக்கிட்டு நம்ம நாடு மேல படையெடுக்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கோட்டையில இருந்து ஒரு காதம் தூரத்துக்கு அளவு வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் கிட்ட சொல்றாரு. அரசன் கேட்டவுடனே ரொம்ப ஷாக்கு. இது வேலநாடு நம்ம நாட்டு நோக்கி படையெடுத்து வருதா? வேலநாட்டோட படைத்தளபதி நரிக்கண்ணனா இருந்தும் அது நம்ம நாடு நோக்கி படையெடுத்து வருதா? நரிக்கண்ணன் இது எப்படி நம்ம கிட்ட சொல்லாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு குழம்பி போய் நிற்கிறாரு. இது காரணம் என்ன அப்படின்னா, நரிக்கண்ணன் வேற யாரும் இல்ல, அரசி கண்ணுக்கினியாலோட கூட பிறந்த அண்ணன். அவன் அங்க படைத்தளபதியாகவும் இங்க உறவினரா இருக்கிறதுனால அவன் தான் ரெண்டு நாட்டுக்குமான ஒரு பாலம். இதனால் வரைக்கும் கதிரை வேலநாடு கதிரை நாட்டை வேலநாட்டுக்கு அரசருக்கு கதிரை நாடு ரொம்ப பிடிக்கும், நம்ம மேல இணக்கமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நரிக்கண்ணன் இதனால் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? திடீர்னு என்ன போராட வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுல இப்ப படைபலம் ரொம்ப சிறப்பா இல்லை அப்படிங்கிற தெரிஞ்ச எளியாள் ஒரே ஒரு ஆள் நரிக்கண்ணன் மட்டும்தான். இந்த சமயத்துல போரிட வராங்க அப்படின்னா அதுக்கு வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. நரிக்கண்ணனுக்கு இந்த நாட்டு மேல ஆசை, அதை அவன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வருது. உடனே டக்குன்னு அவர் மனைவியை பத்தி யோசிக்கிறாரு. அன்பே, நான் இப்ப போரிட்டு நரிக்கண்ணனை நான் தோற்கடிச்சாலும் நீ அதுக்கு சந்தோஷப்படாம நரிக்கண்ணன் அண்ணா கூட பிறந்த அண்ணா தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படுவியோ? எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த ஊர் மக்கள் எல்லாருமே தன்னோட மன்னன் தங்களை காப்பாத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மன்னனா என்னோட கடமையை நான் ஆட்சியே ஆகணும். ஸோ நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை மன்னிச்சிட்டு நான் போயிட்டு நான் போர்ல கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அரசர் இந்த மாதிரி குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன கடைசியா சொல்ல போறாரு அப்படிங்கிறது கேட்கறதுக்காக தளபதியும் சரி மந்திரியும் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணுக்கினியாள் அவங்க பாக்குறாங்க. அது வரைக்குமே அந்த கருவிழிகள்ல காதலையும் கருணையும் பார்த்த அந்த விழிகள் அவ்வளவு கோபம் இருக்கு. எனது வேலநாடு நம்ம நாட்டு மேல படையெடுத்து வருதா? அதை என்னோட அண்ணன் அண்ணன் அனுமதிச்சானா? அது எப்படி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா இங்க நம்ம ஊருக்கு வந்திருந்தான். என்னென்னமோ பேசினா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்போதான் எனக்கு புரியுது, அவன் நம்ம நாட்டு மேல ரொம்ப நல்லாவே கண்ணா இருந்திருக்கான். அதனால கரெக்டான ஒரு வாய்ப்பு பார்த்த உடனே அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கான். இது எப்படி நான் விடுவேன்? அன்பே, உங்க மேல ஆன, இந்த நாட்டு மேல ஆன, இந்த நாட்டு மக்கள் மேல நான் வச்சிருக்க அந்த பாசத்து மேல ஆன, நானே போறேன். எங்க நரிக்கண்ணன் இருக்கான்னு சொல்லுங்க, அந்த இடத்துல போய் அவனை நான் வெட்டி கொள்றேன். ஒண்ணு அவன் உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும். நரிக்கண்ணன் நம்ம கோட்டைக்குள்ள நுழையிறான் அப்படின்னா அது நான் என்ன கொன்னதுக்கு அப்புறம் என்ன தாண்டி தான் வரணும். இல்ல அப்படின்னா அவனை நான் கொன்னுட்டு இந்த அரண்மனை எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ள வருவேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பத்தியும் அவங்க மத்தவங்க என்ன மறுமொழி சொல்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாம டக்குன்னு எந்திரிச்சு போர்க்கருவிகள் இருக்கிற அந்த அறைக்கு போயிட்டு இருக்கிற போர்க்கருவிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தேவையான போர்க்கருவிகள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு தேரை எடுத்துக்கிட்டு அவங்க வேகமா கோட்டையை விட்டு வெளியில போறாங்க. அரசியாச்சே, அவங்க எதுக்கு மற்றவங்களோட அனுமதிக்காக காத்திருக்கணும்? சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. பின்னாடியே ஒரு படையும் இன்னொரு தேர்ல ஆட்களும் அவங்களுக்கு துணையா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இதை பார்த்த அரசருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அவர் வேகமா போயிட்டு சுத்தி இருக்க தமிழ் வீரர்கள் எல்லோருக்கிட்டுமே இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிச்சுட்டு அப்படியே மெதுவா போய் தெற்கு வாசல்ல போய் நிற்கிறாரு. அப்போதைக்கு அவங்களோட பொண்ணு அன்னம் அப்பதான் மலர்ச்சோலையில இருந்து அரண்மனைக்குள்ள வராங்க. வந்த அடுத்த நொடியே அவங்களுக்கு தெரிஞ்சது, ஓகே போர் சுச்சுவேஷன் வந்திருக்கு, அதனால அப்படி எல்லாமே கலவரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியுது. இதோட பகுதி 3 முடியுது. நம்ம அந்த பாட்டையும் பார்த்துடலாம், ஓகேவா? கதிர் நாட்டின் கதிரைவேல் மன்னன் தானும் காதல் மனையாம் கண்ணுக்கினியால் தானும் சதிரோடு கூடத்தில் தவிசமர்ந்து தமிழ் பூவால் இசைப்பாக்கள் புனைந்திருந்தார். அதிர்படைகள் கூட்டி வந்தான் வேலநாட்டான், அதோ ஒரு காதத்தில் என்றான் படைத்தலைவன். எதிர்த்தானா வேளமன்னன், நரிக்கண்ணன் தான் எமை நோக்கி படை நடத்த ஒப்பினானா? என் கண்ணுக்கினியாலே, அன்பே,
உன்றன் எழிலண்ணன் நரிக்கண்ணன் வேலநாட்டின் வன்மையுறு படைத்தலைவனாய் இருந்தும் வேலைப்படை வருவதை ஏன் என்னிடத்தில் முன்னமேயே சொல்லவில்லை? வேலநாட்டான் முழுவதும் நம்மை ஆதரிப்பதாக அன்றோ சொன்னான். இந்நாட்டினிலே நம் படைகள் தோதில்லாதிருக்கையிலே நம்மை எதிர்த்தார். இந்நாட்டை உன் அண்ணன் பெற நினைத்தான். என் படையின் தளர்நிலையை அவனை அல்லாமல் பின் எவரும் அறியாரே. உடன் பிறந்தான் பெரும்பகைவன் எனக்கு நெடுவய மீதில் என் ஆவை போன்றவள் நீ. என்ன செய்வேன்? என் வெற்றி உன் துன்பம் அன்றோ பெண்ணே. மன்னவன் நான். என்னை நம்பி வாழுகின்ற மக்கட்கோ என் கடமை ஆற்ற வேண்டும் என்று பலவாறு உரைத்து நின்றான். அங்கே எதிரினிலே அரசனது கட்டளைக்கு நின்றிருந்தான் படைத்தலைவன் அமைச்சன். நெடுவிழியில் கனல் சிந்த அரசி சொல்வாள். முன் ஒரு நாள் என் அண்ணன் இங்கு வந்தான். ஏதேதோ ஒளிந்திட்டான் என்னிடத்தில். அன்னவற்றின் பொருள் இந்நாள் அறியலானேன். அழகிய என் திருநாட்டை அவன் பறிக்க திட்டமிட்டான். மணவாளா, உன்றன் மேல் ஆணை, திருநாட்டின் மீதானை, இந்நாட்டின் கண் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் வாழுகின்ற மக்கள் மேல் எனக்குள்ள அன்பின் ஆணை. விட்டேனா அன்னவனை? அண்ணன் அல்லன். விரைவினேலே போர்க்களத்தை அடைவேன். எந்த வட்டத்தில் அவனுண்டோ அங்கன்னோனை மாய்த்திடுவேன், அல்லது நான் அவனால் மாய்வேன். என் அண்ணன் இந்நாட்டில் நுழைவதாயின் என் உயிரில் நுழைந்ததன் பின் நுழைக. நானோ அன்னவனின் உயிர் குடித்த பின்னரே இவ்வரண்மனையில் அகத்தூய்மை நிரம்ப பெற்றே என் கால் வைப்பேன் உறுதி என்றாள் ஓடி. எதிரில் உருபடை வீடு சென்று மீண்டே என் அண்ணன் எங்குள்ளான், அங்கே செல்க என்றார். தேர் எறினால் எரியும் கண்ணால். துணையாக ஒரு படையும் அவளின் தேரை தொடர்ந்து தன் நிழல் போலே. கதிரைவேலன் தணல் சிந்தும் விழியாலே நாற்புறத்தும் தமிழ் மரவ தமையேவி தெற்கு கோட்டை மணிவாயில் தனையடைந்தான் சிங்கத்தைப் போலே. மன்னவன் தான் பெற்றெடுத்த அன்னம் என்பாள் அணிமலர் சோலை விட்டே அரண்மனைக்குள் அடி வைத்தாள். நொடி பொழுதில் நிலைமை கண்டாள். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம்.